அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஆண்டவர் படைத்த நாளது என்று, ஆண்டவர் படைத்த நாளது என்று, அன்போடு உறவாடி சேரும் நேரம். கூடி வருவோம், நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். கூடி வருவோம், நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். இனம் வேறு ஆனாலும் பாவொன்றுதான், உடல் வேறு ஆனாலும் மனம் ஒன்றுதான். குரல் வேறு ஆனாலும் பாவொன்றுதான், உடல் வேறு ஆனாலும் மனம் ஒன்றுதான். இனம் வேறு குலம் வேறு என்பவையெல்லாம், இனம் வேறு குலம் வேறு என்பவையெல்லாம், இயேசுவுக்கு வஞ்சையில் இல்லை என்போம். கூடி வருவோம், நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். கூடி வருவோம், நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மதிப்பிற்குரிய அருள் நிறை வாழ் பெற்றோர்களே, சகோதரர் சகோதரிகளே, அருட்துறவியரே மற்றும் இந்த நன்னாளில் புதிய ஆண்டிலே புனித அந்தோனியார் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு தொடர் நன்றியாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற அந்தோனியாரினுடைய பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டினுடைய வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வது, கடவுள் அதிகாரத்தோடு செயல்பட்டார். இந்த அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? தீய சக்திகளை விரட்டுவதற்கு அதிகாரம் பெற்றிருந்தார். இவை அவருக்கு இறைமகன் என்பதனால் மட்டுமல்ல, மாறாக அந்த இறைமகன் என்பதை தன்னுடைய தொடர் அனுபவத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, தன் தந்தையாகிய கடவுளிடத்திலே உரையாடுவதன் மூலமாக இவற்றை வலுப்படுத்தி கொண்டார். முதல் வாசகத்திலே 1 சாமுவேலிலே சொல்லப்படுவது போல அன்னா மண்டியிட்டு மன்றாடி ஜெபித்தாள். அந்த ஜெபத்தினுடைய பலனை அவள் பெற்றாள். இயேசுவும் அவ்வாறு தொடர் ஜெபத்திலே தன்
தந்தையாகிய கடவுளோடு இணைந்திருந்ததால் அவருக்கு அபரமான சக்தியை கடவுள் கொடுத்தார். இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் தொடர் ஜெபத்திலே நிலைத்திருக்க திருச்சபை உங்களை அழைக்கின்றது. இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே அவர் தொடர் ஜெபத்திலே வாழ்ந்தார். ஜெபத்தினுடைய வல்லமையிலிருந்து பல நன்மைகளையும் பல புதுமைகளையும் செய்தார். தீய சக்திகளை விரட்டினார். நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதித்தார். ஆகவே நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள். இதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை நமது அனுதின வாழ்வில் கடவுளோடு நாம் நமது விசுவாசத்தை வெறும் சொல்லளவில் இருந்துவிட்டு செயலளவில் மாற்றாமல் ஜெபத்திலே முழுமையான ஒரு பங்களிப்பை தராமல் இருந்திருந்தால் அதற்காக மனவருந்தி இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. தேவனின் வார்த்தைகள் 9 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரிடம் கோவின் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் அன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து கொண்டு வேண்டிக் கொண்டது: படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசி கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார்.
அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ராயேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கம் இல்லம் அடைந்தனர். எல்கானா தன் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்தே கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயிர்கின்றது. என் வாய் என் எதிரே பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அருளும் மீட்பில் கடைப்படைகின்றேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமானிரோர் வலிமை பெறுகின்றார். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றார். பசியுடன் இருந்தோர் பச்சு தீராகின்றார். மலடி 7 வரை பெற்றெடுத்தார். பல புதல்வரை பெற்றவளோ தனியாளாகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாகினார், செல்வருமாகினார். தாழ்த்துகின்றார், மேன்மை பெடுத்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது. பூழியில் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார்.
குப்பையில் நின்று வறியோரை தூக்கி விடுகின்றார், உயர்குடியனோடு அவர்களை அமர்த்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, மகிழ்கின்றது. கடவுளின் வார்த்தை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அற்பமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் இந்த திருப்பலியில் கேட்ட 2 வாசகங்களும் நமக்கு முக்கியமான ஒரு கருத்தை நம்முடைய சிந்தனைக்கு முன்வைக்கின்றது. முதலாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அன்னா, அதாவது இறைவாக்கினர் சாமுவேலின் தாய். இந்த வாசகத்தை வாசித்த பொழுது, தியானிக்கின்ற பொழுது, நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் எவ்வாறாக ஈடுபட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதில் நாம் வாசிக்க கேட்டோம், அன்னா மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வருகின்ற பொழுது, நாம் இறைவனிடம் இறைவேண்டல் செய்ய வருகின்ற பொழுது நம்முடைய மனநிலை என்ன, எவ்வாறாக நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றோம். கோயிலுக்கு வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணும், பேரம் பேசக்கூடாது. ஒருத்தர் லைட்டாக ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னாராம், ஆண்டவரே உங்களுக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நொடி பொழுது தானே. ஆண்டவர் சொன்னார், ஆமாப்பா. அதே போல் ஆண்டவரே 10 லட்சம் உங்களுக்கு
ரூபாய் தானே? ஆமாப்பா. உடனே இவர் பிட்டு போட்டாரா, ஆண்டவரே அந்த ரூபாய் என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டவர் சுதாரிச்சுட்டு என்ன சொன்னார், ஒரு நொடி பொழுது வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டார். அப்படின்னா என்னது, 1000 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு பார்த்தோம், அண்ணா பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டார். என்ன வேண்டிக் கொண்டார்கள்? படைகளின் ஆண்டவரே, நீர் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீராக. அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். மேபி இந்த திருக்கூட்டத்தில் கூட தாய்மார்கள் யாராச்சும் இருப்பீங்க கண்டிப்பாக. இன்றைக்கு இறைவனிடம் அந்த மகப்பேறு வேண்டும் என்று கூட நிறைய பேர் ஜெபம் செய்து வந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு இறைவனிடம் கஞ்சத்தனமாக நம்ம ஜெபம் செய்யக்கூடாது. லைட்டாக ஒரு பிட்டு போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க, ஆனால் நல்லா ஜெபம் செய்வாங்க. ஒரு நாள் இந்த அம்மா ரொம்ப கோவப்பட்டு அவங்களுடைய ஜெபம் டைமில், ஆண்டவரே இந்த மனுஷனோட இனிமேல் என்னால் வாழ முடியாது, தயவுசெய்து என்னை சீக்கிரமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் சொன்னோடனே அவர் என்ன சொன்னார், ஆண்டவரே இந்த மன்றாட்டை விரைவாக கேட்டறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவருடைய திருமுன் வருகின்ற பொழுது நாம் எவ்வாறாக மன்றாடுகிறோம், அதற்கு உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டு தான் அண்ணா. அப்போ இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கின்றோம். இறைவனிடம் ஜெபம் செய்கின்ற பொழுது நாம் எவ்வாறாக ஜெபம் செய்ய வேண்டும், விடாப்பிடியாக மன்றாட வேண்டும். ஒவ்வொரு முறையும் இங்கே அமர்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்திலே 1008 மன்றாட்டுகள் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த கோயிலை விட்டு செல்கின்ற பொழுது விசுவாசத்தோடு செல்ல வேண்டும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அருளினார். ஏதோ வரோம் ஏதோ போகிறோம், கோயிலுக்கு உள்ளே வர்றது முக்கியமல்ல, ஆனால் இந்த திருப்பலி முடிந்தவுடன் எவ்வாறாக நாம் இந்த கோயிலை விட்டு செல்கின்றோம், அந்த விசுவாசத்தோடு செல்கின்றோன்னா என்னுடைய மன்றாட்டை ஆண்டவருக்கு எடுத்துரைத்திருக்கின்றேன், கண்டிப்பாக அந்த மன்றாட்டை ஆண்டவர் நிறைவேற்றுவார். லூக்கா 2:19-51 வாசிக்கின்றோம். மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்தி மனதில் சிந்தித்து கொண்டிருக்கின்றாள் என்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஜபம் செய்து கொண்டிருந்தாள் என்றுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற நிகழ்வுகளை, நம்மால் மனித சக்தியால் கையாள முடியாத நிகழ்வுகளை நாம் ஆண்டவர் திருமுன் கொண்டு வருகின்றோமா? விசுவாசத்தோடு ஆண்டவர் என் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். இரண்டாவதாக இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது நாம் முதல் வரியில் நம்ம வாசித்தோம், இயேசு கப்பர்நாகூமுக்கு வருகிறார். கப்பர்நாகூம் என்பது இயேசு வாழ்ந்த இடம். இந்த இஸ்ராயல் நாட்டில் போர் தொடங்குவதற்கு முன்பாக அங்கே 2 வாரம் ஒரு மேற்படி ஒரு கன்வென்ஷனுக்காக போயிருந்தோம். பைபிள் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு 2 வாரம் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே போய் அந்த டைமில் கப்பர்நாகம் இடத்துல போய் அமர்ந்து அந்த அலைகள், அந்த கப்பர்நாகம் அந்த ஏரி இருக்குல்ல, கலிலேய கடல், அங்கே போய் அமர்ந்து இயேசு அங்கே தான் புதுமை சேர்ந்தார். கடல் மீது நடந்தார். அப்புறம் அந்த 5000 பேருக்கு பழகி பெருகி அந்த சீடர்களை எல்லாம் கப்பல் அனுப்பிச்சிட்டு இறைவனிடம் ஜெபம் செய்துவிட்டு கடல் மீது நடந்து செல்வார். அந்த ஊருக்கு வரார். அந்த ஊர் அதாவது நாசரேத்தில் தான் இயேசு பிறந்து வளர்ந்தார். ஆனால் மத்தேயு 4:12 வாசிக்கின்றோம், யோவான் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு இயேசு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று ஜெபுலோன், நாப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகூமுக்கு சென்று குடியிருந்தார். ஸோ இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே நம்ம பார்க்கின்றோம், தொழுகை கூடத்திற்கு செல்கின்றார். தொழுகை கூடன்னா ஜெபம் செய்விடும். ஸோ அந்த இடத்துல தீ ஆவி பிடித்த ஒருத்தரை குணமாக்குறார். பாருங்க, இயேசு இந்த என்னை போல இந்த நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார், மக்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். அந்த கூட்டத்தில் ஒருத்தர், ஏனென்றால் இறை பிரசன்னம் எங்கே இருக்கின்றதோ அங்கு அசுத்த ஆவிக்கு இடம் கிடையாது. ஆண்டவருடைய போதனையில் மக்கள் வியப்பாக கேட்கின்றார்கள். ஏனென்றால் அதிகாரத்தோடு பேசுகின்றார். தந்தை இந்த முன்னுரையிலே கூறியது போல ஆண்டவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மனித ஞானத்தால் மட்டும் ஆண்டவர் இயேசு மக்களுக்கு போதனை செய்யவில்லை, மாறாக இறை தந்தையுடன் கொண்டிருந்த அந்த உறவின் காரணமாக. லூக்கா 6:12 வாசிக்கின்றோம், அன்று நாள் இயேசு மலை மீது சென்றார், அங்கு இரவெல்லாம் ஜெபத்தில் கழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசுவே நீண்ட நேரம் தந்தையோடு உறவாடுகின்றார். அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை,
மக்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்மை செய்தார், அவர்களுக்கு கற்பனையில் எப்போதுமே போதித்து கொண்டிருந்தார். இருந்தாலும் தந்தையாம் இறைவனோடு உறவாட அவர் மறந்ததே கிடையாது. அப்போ இந்த ஒரு இறை தந்தையினுடைய உறவினால் மட்டுமே ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறார். இரண்டாவது கருத்து, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை நம்முடைய மனித சக்தியால் கையாள முடியாத ஒரு நிலையில நாம் எங்கு தஞ்சம் அடைய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சம் அடைய வேண்டும். இந்த தீ ஆவி பிசாசு அவங்க இயேசுக்கு அட்ரஸ் சொல்றாங்க, நாசரேத்து இயேசுவே. அப்போ பிசாசுக்கும் இயேசு யாருன்னு நல்லா தெரியுது. ஆனால் அவர் பிசாசு சொன்னோடனே ஆண்டவர் என்ன அவர் சொன்ன உடனே அவர் ஐயோ பேய்க்கும் நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னலாம் சொல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதட்டுகிறார். ஆண்டவர் அந்த பேய் கத்துறதுக்கு மட்டும்தான் அது உரிமை. ஆனால் அந்த பேயை அதட்டுவதற்கு யாருக்கு உரிமை? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று அதட்டினார் என்று வாசிக்கின்றோம். ஆமன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் பல நேரங்களில் அசுத்தாவி, அந்த அசுத்தாவி பல்வேறு விதங்களில் வரலாம், பல்வேறு விதங்களில் கூட வரலாம். ஒரு அம்மா பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போனாங்களா, பெற்றோர்கள் ஏதாவது ஒரு மாறு வேடத்தில் வரலாம் அப்படின்னு பெற்றோர்களுக்கான மாறு வேட போட்டி. இந்த அம்மா நல்லா பயங்கரமாக மேக்கப் எல்லாம் போயிட்டு வந்துட்டு போட்டி முடிந்து வீட்டுக்கு சோகமாக வந்தாங்களாம். அவர் வீட்டுக்காரர் கேட்டான், ஏன்டி சோகமாக இருக்கிறன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க பேய் வேஷம் போட்டுட்டு போனேன், தோத்துட்டேன், ப்ரைஸ் நான் வின் பண்ணல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் நக்கலாக சொன்னாரான், ஏன்டி நீ மேக்கப் போடாமல் போயிருந்தாலே நீ வின் பண்ணியிருப்பே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சில நேரத்தில் இந்த அசுத்தாவிகளுக்கு யார் இடம் கொடுக்குறோம்? நம்ம தான். நம்மளே என்ன சொல்கிறது, முன் ஏம்மா தாயை பேய என் வீட்டுக்கு வா, என் மனசுக்கு வா, என் வாய்க்கு வா, என் கண்ணில் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுத்த ஆவிகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் வரவேற்கணும். ஆனால் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற இடத்துல அசுத்தாவிக்கு இடம் கிடையாது. எனவே இந்த ஆண்டவருடைய அதிகாரம் ஏனென்றால் அவர் தூய ஆவியால் நிரப்ப பெற்றவர், தூய ஆவியால் நமக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கின்றவர். அவர்கிட்டே போயிட்டு பேய் அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட முடியாது. மூன்றாவது கருத்தாக, நாம் ஆண்டவர் இயேசுனுடைய இடத்துல இந்த நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய இல்லங்களில் கூடிக்கொண்டிருக்கின்ற இந்த அசுத்தாவிகளை அகற்ற வேண்டும் என்று விடாமல் ஜெபிக்க வேண்டும். அதுக்கெல்லாம் மூல காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்களால் மட்டுமே இந்த தீ ஆவிகள் நம்முடைய உள்ளத்திலே வருகின்றன. ஆம் அன்பர்களே, இன்றைய திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஒரு கருத்துக்காக, இந்த புத்தாண்டில் ஆண்டவிடம் இந்த கருத்துக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்கள் அனைவரும் அன்போடு அழைக்கின்றேன். அதாவது இறை பிரசன்னத்திற்கு முன்பாக வருகின்ற பொழுது நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தூய்மை உள்ளத்தோடு எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு ஜெபமும் இறைவனால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலுமாக நம்முடைய உள்ளங்களே, நம்முடைய மனங்களே, நம்முடைய குடும்பங்களே இருக்கின்ற இந்த அசுத்த ஆவிகள் முழுமையாக அகற்றப்பட்டு ஆண்டவர் இயேசுக்கு மட்டுமே இடம் கொடுக்கின்ற உள்ளமாக, ஆண்டவர் இயேசு வாழுகின்ற ஒரு இல்லமாக நாம் முழுமையாக மாற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டிலே ஒரே குடும்பமாக வந்து இறைவனை தரிசிக்க மற்றும் இறைவனுக்கு நன்றி கூற வந்திருக்கும் இந்த வேளையிலே நம் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் இறைவன் நிறைவு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அவரிடம் அன்றாடுவோம். அன்பின் இறைவா, மக்கள் இனங்களுக்கு உமது ஆசியை வழங்க நீர் ஏற்படுத்திய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரும் உமது அருள் ஆசிரால் நிரப்ப பெற்று எந்நாளும் உமது அன்பின், அருளின், அமைதியின் கருவிகளாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளை வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நேர்மையுடன் மக்களை ஆட்சி செய்யவும், இப்புதிய ஆண்டில் மக்களின் வாழ்க்கை தரம் உயர புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தவும் உலகெங்கும் நிறையமைதி நிலவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருமகனின் தாயை எங்கள் தாயாக தந்த இறைவா, அந்த அன்னையைப் போல நாங்களும் உம் திருமகனின் வார்த்தைகளை காட்டும் வழியில் எந்நாளும் நடக்கவும், எம் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு சான்று பகரவும்
அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை அருளும் இறைவா, உலக நாடுகளிடையே ஒற்றுமை சமாதானம் நிலவவும், பஞ்சம் பிணி இயற்கை சீற்றம் நீங்கி மக்கள் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து வாழும் நல்ல மனநிலையை பெற்று வாழ வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பம் திருக்குடும்பமாக விளங்க ஆசி வழங்கி பாதுகாக்கும் இறைவா, எம் பங்கிலும் உலகெங்கும் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களில் உள்ள குறைகள், கவலைகள், நோய் நொடிகள், கடன் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் ஒழிந்து உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான இறைவா, போன வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றீர். நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றீர். நிறைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பொழிந்திருக்கின்றீர். அதற்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே நாங்கள் ஒரே குடும்பமாக எங்களுடைய எதிர்பார்ப்புகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இதோ அண்ணாவை போல் தொடர்ந்து விடாப்பிடியாக ஜெபிக்கவும் மற்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே நேரிடுகின்ற பலவித இன்னல்களை நீரே நீக்கிவிடவும் உம்மிடம் மண்டியிடுகின்றோம். எங்களுடைய ஜெபங்களை தயவு கூர்ந்து ஏற்றருளும். எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த புதிய ஆண்டு ஒரு புது பொலிவு தரும் ஆண்டாக, புது தெம்பு தரும் ஆண்டாக எங்களுக்கு மாற்றியருளும். அன்பான இறைவா, இதோ இந்த நேரத்திலே இங்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய ஏக்கங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்க என்று எதை தருவேன், இங்கு காண்பதெல்லாம் உன் கொடைதானே. இதை கண்டு கொள்ளாதது பிழைத்தானே. காணிக்க என்று எதை தருவேன், இங்கு காண்பதெல்லாம் உன் கொடைதானே. இதை கண்டு கொள்ளாதது பிழைதானே. எனக்கே எல்லாம் தர வேண்டி நாம் இருக்கரம் ஏந்தி ஏங்கி நின்றே. எனக்கே எல்லாம் தர வேண்டி நான் இருக்கரம் ஏந்தி ஏங்கி நின்றே. எதை நீ எனக்கே தந்திடுவா, எதை நீ எனக்கே தந்திடுவா என்று இறைவா நீ என்னை கேட்டு நின்றா. இறைவா நீ என்னை கேட்டு நின்றா. காணிக்க என்று எதை தருவேன், இங்கு காண்பதெல்லாம் உன் கொடைதானே. இதை கண்டு கொள்ளாதது பிழைதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து தளத்துக்காகவும் முது கைகள் தீப்பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, அந்த திருப்பலியில் பங்கு பெறும் அனைவரையும், எங்களிடம் ஜெபிக்கும்படி கேட்ட அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றவள் அனைவரையும் நீர் உமது விண்ணக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உணராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே, என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. இறைவர் தந்த சமாதானத்தை நம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்து களைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் பன்னீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோன். அதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் ஆசியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே,
அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.